எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இது 3வது வாரம் வெற்றிலை தீபம் போடுறது. நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சளுக்கு தீய சக்தி விளக்குற சக்தி இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே வந்து துர்சக்திகள் நுழையாமல் தடுக்கும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பாதம் போட்டு இந்த ஸ்டென்சிலை வச்சு மயில் மட்டும் இன்னைக்கு போட்டுக்கிட்டு நிலைவாசலுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 to 2 ஹோரை நேரத்தில் தான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட போகிறேன். காலையிலேயே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஹோரை நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி டைம் இருந்ததில் சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலான்னு ஆரம்பிச்சு லாஸ்ட் டைம் பழனி போயிருந்த போது இந்த முருகன் சிலையை வாங்கியிருந்தேன். 1 மணி ஆயிடுச்சு. முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு பால், மஞ்சள், திருநீர், குங்குமம் இந்த நாளிலிருந்து அபிஷேகம் பண்றதா பிளான் பண்ணியிருந்தேன். இந்த நாளிலேயும் அபிஷேகம் பண்றதுல என்ன பலன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். பால் அபிஷேகம் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஆரோக்கியம் அப்புறம் தீர்க்காயுள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாரதனை காட்டணும். திருநீர் அபிஷேகம் பண்றதுனால சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு அர்த்தம். குங்கும அபிஷேகம் பண்றதுனால குலவிருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அடுத்தது மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் அப்படின்னு தான் அர்த்தமே. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும்னா மஞ்சள் அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது. முருகருக்கு இது நாளிலுமே அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டேன். அதுல இருக்கிற காம்பை மட்டும் கிள்ளி தனியா வச்சுக்கிட்டேன். வெற்றிலைக்கு மேலையும் கீழையும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டேன். நான் போட போற நெய் தீபத்தோட விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நெய்யெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். வெற்றிலையோட காம்பை வந்து எடுத்து வச்சதை வந்து இந்த நெய் தீபத்துல சேர்த்துக்கிட்டேன். விளக்குக்கு பூவெல்லாம் வச்சு வெத்தலை சுத்தி பூவெல்லாம் வச்சு தீபம் போட ரெடி ஆயிடுச்சு. வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப நல்லது. வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடிய இலை. இதுல நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம நினைத்தது கண்டிப்பா நடக்கும். இந்த வெற்றிலையை வச்சு நம்ம தீபம் போடும்போது கண்டிப்பா முருகர் வந்து நம்ம வேண்டறதை நிறைவேற்றி தருவாரு. இந்த தீபம் போடுறதுனால நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத விட நம்ம கடவுளை முழு மனசா நம்பி போட்டாலே கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து தயிர் சாதம் தான் நான் செஞ்சிருந்தேன். இது வந்து மீஷோல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட மினி விலாக் என்னோட சேனல் இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு ரியல் ஸ்டோரி சொல்கிறேன். எங்கள் அம்மா ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, திடீர்னு வேலையெல்லாம் ஸ்டாப் ஆகி வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கிறீல்ல, உனக்கு புண்ணிய அர்ச்சனைக்கு என்ன வேணும்னு அந்த அக்கா கிட்ட கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு முருகரோட ஃபோட்டோ மட்டும் உனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்களாமா. உடனே எங்கள் அம்மாவும் சரி நான் உன்னோட புண்ணிய அர்ச்சனைக்கு அதுவே வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாளே அவங்க வீட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வர வேண்டிய பணமெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வீட்டு வேலையை ஆரம்பித்து வீடும் கட்டி முடிக்க போறாங்க. அவங்க முருகரோட போட்டோவை கேட்டதுக்கே முருகர் வந்து அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க. அது போல நம்மளும் முருகரை நம்பி விளக்கு போடுவோம், கண்டிப்பா வெற்றியை தான் நமக்கும் தருவாரு. எந்த கடவுளுமே எனக்காக இதை செய் அதை செய் விரதம் இரு அப்படின்னு கேட்கறதில்ல. நம்ம தான் அவங்கள நம்பி செய்யறோம், ஆனா அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்குது. வெற்றிலை தீபம் வெற்றிகரமா 3வது வாரம் போட்டு சாமிக்கு தீபாரதனை காட்டி வழிபாடு செஞ்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.